வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கான இந்த மே 31க்குள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களானது அவர்களுடைய வாழ்க்கையில் மாற இருக்கிறது. அந்த ஒரு விஷயங்களை பற்றியும், அதனால் அவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகள் கிடைக்க போகிறதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களானது நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயங்களை பற்றியும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். மே மாதத்தினுடைய கடைசி காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படிலாம் நடக்க இருக்குது, எந்தெந்த ஒரு நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களானது உங்களுக்கு நடக்க போகுது, அதே போல் எந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இது போன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவினுடைய நடுவில் சொல்கிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அதை பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல் நடந்துக்கோங்க. கர்மமே கண்ணாக இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களே, நீங்கள் எல்லோரையுமே பார்த்திங்கன்னா நேசிக்கக்கூடியவராக இருப்பீங்க. கொஞ்சம் பதற்றத்தை குறைத்து கொள்வது நல்லது. உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எவ்வித இடையூறுகளும் இன்றி நடந்து முடியும். வெளியூர் பயணங்களும் உண்டாகும். அதனால் நன்மையும் ஏற்படும். நண்பர்கள் பல விதங்களிலுமே ஆதரவாக இருப்பார்கள். மன தெளிவுகளும் உங்களுக்கு உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் தோன்றும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகளும் குறையும். கடித போக்குவரத்து மூலம் அனுகூலங்களும் உண்டாகும். தொழில் விருத்தி அடைவதுடன் ஆதாயங்களும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திருப்தியாக உணர்வார்கள். பணவரவுகளும் இருக்கும். சக ஊழியர்களினுடைய உதவிகளும் கிடைக்கும். குடும்பாதிபதி சூரியன் சஞ்சாரத்தினால கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகள் நீடிக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றையும் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். அதே போல உங்களுக்கு மன தெளிவுகளும் உண்டாகும். பணவரவுகளும் இருக்கும். கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அதே போல எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். அதே போல் மாணவர்களுமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் திறமையை வெளிக்காட்டுவீங்க. சக மாணவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதேபோல் உங்களுடைய கல்வியில் ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். மேலுமே இந்த காலகட்டத்தில் காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்படும். மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவுகள் ஏற்பட போகிறது. எதையுமே நீங்கள் ஆராய்ந்து அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லது. மனநிலைகளும் பார்த்திங்கன்னா அதற்கு தகுந்தாற் போலே ஏற்படும். ஆன்மீக பணிகளில் நாட்டங்கள் அதிகரிக்கும். பணவரவுகளானது எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய அனுகூலங்களும் உண்டாகும். மன தைரியங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும். மேலுமே வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு இப்பொழுது அதிகரித்து காணப்படும். தொழில் வியாபாரங்களுடைய தொடர்பாக பார்க்கும் பொழுது அந்த காரியங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். லாபங்களும் கூடும். பாக்கிகளும் பார்த்திங்கன்னா இப்பொழுது வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளால் டென்ஷனை அடைவீர்கள். அதே போல் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது. உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷ தருணங்கள் ஏற்படும். சுபகாரியங்கள் வெகுவாகவே பார்த்திங்கன்னா கூடி வரப்போகிறது. விலகி நின்ற உறவுகளும் உரிய நேரத்தில் கை கொடுப்பார்கள். புதிய வீட்டிற்கு செல்வது பற்றி முடிவெடுப்பீர்கள். பிள்ளைகள் உயர்கல்வி செல்வதற்குண்டான வேலையும் ஆரம்பிப்பது நல்லது. அதே போல கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகங்களும் பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும். அதேபோல் இடையிடையே சிறு சிறு சஞ்சலங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டு மறையும். அறிவுத்திறன்களும் கூடும். இனிமையான பேச்சின் மூலமாக பலரது உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். செல்வங்கள் சேரும். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான போக்குகளும் காணப்படும். எதிர்ப்புகள் உங்களுக்கு அகலலாம். அதே போல உங்களுடைய செயல்களுக்கு இருந்த தடைகளும் நீங்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பல வகை முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும். பழைய
பாக்கிகள் வசூலாகும். தேவையான பண உதவிகளும் எப்பொழுது கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமைகள் சாமர்த்தியங்களும் ஏற்பட போகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. தேவையற்ற இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் மற்றவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசும்போது அவர்களுக்கு உதவிகள் செய்யும் போதும் சரி, நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும் போதும் கவனங்கள் தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் ஏற்படும். பெண்களுக்கு அறிவுத்திறமைகளும் அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலுமே வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். தேவையான பண உதவிகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்கள் உண்டாகும். வராது என்று நினைத்த பொருள் சேரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியலில் உள்ளவர்களுக்கு மந்த நிலைகள் மாறி வேகங்களும் பிடிக்கும். தன லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். சிறப்பான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு சேரும். அதேபோல மாணவர்களுமே திறமையாக செயல்பட்டு பாராட்டை கிடைக்க பெறுவீர்கள். அதேபோல் கல்வியிலும் உங்களுக்கு அதிக ஆர்வங்களும் முன்னேற்றங்களும் காணப்படும். உங்களுடைய பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம். உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அறிமுகம் இல்லாதவர்களினுடைய வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம். மேலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கிறது. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடுகள் இனிதே நடந்தேறும். வீடு, நிலம் மற்றும் வாகனங்களை நீங்கள் வாங்கலாம். உங்களுடைய சுய தொழிலிலும் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். ஆனாலுமே கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள். போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியும் வரும். கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில யோகமான ஒரு காலகட்டங்களாக அமைய போகிறது. இதனால் வரைக்குமே நீங்கள் அடைந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் விலகப் போகிறது. உங்களுடைய தன குடும்பஸ்தாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய தொழிலும் சரி, வியாபாரங்களும் சரி, உத்தியோகங்களும் சரி எல்லாமே இந்த இதில் நெருக்கடிகள் இருந்திருக்கும். அந்த ஒரு நெருக்கடிகளானது இப்பொழுது விலக ஆரம்பிக்க போகிறது. அதேபோல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அந்த ஒரு நெருக்கடியானது விலகும். ஒரேடியாக அது விலகிடாது. அதேபோல் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளானது இப்பொழுது வெற்றி பெறும். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை செய்து கொள்ளலாம். அதே போல் உங்களுக்கு உயர்நிலையை அடைந்திடக்கூடிய யோகமானது இருக்கிறது. வருவாயும் வழங்கிட இருக்கிறார். அதேபோல் இனி தைரியங்களோ தன்னம்பிக்கையோ எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவருக்கு அந்த கனவுகளும் இப்பொழுது நனவாகும். அதேபோல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது. இருந்தாலுமே அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது உங்களுடைய உடல்நிலையில் எப்பொழுதும் கவனங்களை செலுத்தி வருவது மிகவும் அவசியம். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல 3ஆம் இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய கேது பகவானால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனோ உங்களுடைய தொழிலில் இருந்த தடைகள் விலக வைப்பார். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விரும்பிய இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் உங்களுக்கு ஏற்படும். பணியாளர்களினுடைய நிலையில் முன்னேற்றங்களும் உண்டாகும். அதே போல் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் எல்லாமே நன்மையாக நடக்கும். அதேபோல் இதுவரையில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன்களும் வரும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற ஆசைகள்லாம் இருந்திருக்கும். அதில் புதிய சொத்து வாங்குதல், புதிய ஒப்பந்தங்கள் என்று நீங்கள் கையெழுத்திடக்கூடிய ஒரு சூழல்கள் காணப்பட போகிறது. தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால அரசு வழி முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி பெறும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவலும் வரும். செய்யக்கூடிய தொழிலில் இருந்த தடைகள் விலகப் போகிறது. பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். விரும்பிய இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். ஒரு செயலிலுமே தைரியமாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றியை அடைவீர்கள். அதே போல குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள்.
பெண்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் அதிர்ஷ்ட ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.